கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகல தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப தினந்தோறும் வாக்கு ஜீசஸ்ல என்ன சொல்றோம்? வசனத்தை தானே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் சொந்த கருத்துக்களை, ஞானத்தை, என்னுடைய தத்துவங்களை எல்லாம் நான் பேசல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க கேட்பது தேவனுடைய வார்த்தை. இந்த வசனத்தை உள்வாங்கி கொண்டு அந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தையை நீங்க தியானிச்சீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. ஆசீர்வாதம் என்னது? அந்த சங்கீதத்துல அடுத்த வசனம் சொல்லுது, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அதாவது நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். பிசினஸ் செய்றீங்களா? பிசினஸ் வாய்க்கும். நீங்க ஒரு வேலை செய்றீங்களா? வேலையில எடுக்கிற முயற்சி வாய்க்கும். நீங்க பிள்ளைகளுக்காக இதை பிரயாசப்படுறீங்களா? அந்த காரியம் வாய்க்கும். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் வாய்க்கும். உங்களுடைய ஊழிய காரியம் வாய்க்கும். அப்ப நீங்க செய்யற காரியம் வாய்க்கணுமானா இந்த வேதத்துல பிரியமா இருந்து அதை தியானிக்கணும். அதனால்தான் சொல்ற, தின காலையில எழுந்து நீங்க வசனத்தை தியானித்து ஜெபிக்கணும். நான் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி நான் அதிகாலையில் எழுந்திருப்பேன்னு சங்கீதக்காரர் சொல்றார். அப்ப அதிகாலையில எழும்பி வேற வசனத்தை தியானித்து உங்க நாளை ஆரம்பிக்கணும். அப்படி அந்த வசனத்தை நீங்க தியானிக்க உங்களுடைய உள்ளத்துல அந்த வசனம் ஆழமாய் பதியும். அந்த வசனம் உங்களுக்குள்ள ஆசீர்வாதமான மாற்றத்தை கொண்டு வரும். இந்த வசனம் உங்களுக்குள்ள பரிசுத்தத்தை கொண்டு வரும், ஆறுதலை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், ஜெயத்தை கொண்டு வரும். இந்த வசனத்துல அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. தேவன் தம்முடைய வார்த்தைகளை எழுதி நம் கையில தந்திருக்கிறார். அதனால தினம் அந்த வார்த்தையை வாசித்து தியானித்து நீங்க ஆண்டவரிடத்துல பிரார்த்தனை பண்ணும் போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டு நிக்குது, காரிய வாய்க்கல, கலங்கி நிக்கிறீங்கல்ல, உடனே கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க. முடிந்தா முழங்கால் படியிட்டு ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் வாசித்து அந்த வார்த்தைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கே காரியம் வாய்க்கும். நீங்க சோதித்து பாருங்க, அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க. அதனால ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின்படி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. விசுவாசத்தோட சொல்றீங்களா? ஆண்டவரே, இந்த வேத வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது நீர் என்னை கொடுத்த வார்த்தைகள். தினந்தோறும் அதை நான் வாசிக்கணும், தியானிக்கணும். நீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறீர். இன்றைக்கு என்னுடைய காரியம் வாய்க்கும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.